தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நலச் சங்கம் மாநில தலைவர் லயன் ஏ சீதாராமன் நேற்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற விவசாய கூலி தொழிலாளர்களின் வாரிசுகள் வாழ்க்கையில் ஏற்றம் பெறும் விதமாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தீர்ப்பை மரியாதைக்குரிய மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி ஐயா அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 25,000 மகளிர் மற்றும் ஆடவர் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், அந்த விடுதிகளிலே தங்கியிருக்கக்கூடிய 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இளம் பெண்கள் அவர்கள் குடும்பத்தைச் சேர்ந்த 1 கோடி பேர்கள் சார்பாக வாழ்நாள் கடமையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயம் எளிமை ஆளுமை என்ற மகத்தான திட்டத்தை அளித்து விடுதிகள் சிறப்பாக செயல்பட்டால்தான் இளைய பாரதம் இனிய பாரதமாக இருக்கும் என்று நம்பி எளிமை ஆளுமை என்ற திட்டத்தை வகுத்து கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நல்ல தருணத்திலே எங்கள் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் இந்த தீர்ப்பு வந்தது? இந்த தீர்ப்பினால் யாருக்கு என்ன பலன்? இதனுடைய வரலாறு என்ன? மரியாதைக்குரிய மேதகு நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமே ஜிஎஸ்டியிலிருந்து எங்களுக்கு விலக்கை பெற்றுக் கொடுத்தார். அவர் ஜிஎஸ்டி 23ஆம் ஆண்டு ஜிஎஸ்டியிலிருந்து அவர் விலக்கை பெற்றுக் கொடுத்தார். 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் மரியாதைக்குரிய மத்திய பினான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சர் அவர்கள் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விடுதிகளில் மாதம் 20,000 வரைக்கும் பெற்றுக்கொண்டால் கூட அவர்களுக்கு ஜிஎஸ்டியில் வரமாட்டார்கள், இது சர்வீஸ் என்று சொன்னார்கள். அதுக்கு அடுத்து என்ன நடந்தது என்றால், நாங்கள் ஒரு 7-8 வருஷமாக பல்வேறு விதமான கடிதங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் சமூக நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் ரெகுலராக கடிதங்களை அனுப்பி கொண்டிருந்தோம். இதை அனுப்பி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதி அளித்தார்கள். எங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்தது, எல்லாத்தையும் பண்ணிடலாம், நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்தது. அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கம் விடுதி உரிமையாளர்களுக்கு அனைத்து நல்ல சேவைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லுகிறோம். இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் என்ன நடந்தது என்றால், ஏன் ஃபயர் லைசன்ஸோ ஃபுட் லைசன்ஸோ ஏன் இந்த சட்டம் வருவதற்கான காரணம் என்ன? விடுதிகளின் கட்டிடங்கள் பப்ளிக் பில்டிங் வணிக பில்டிங்களாக இல்லாமல் ஏன் இல்லங்களுக்கான ரெசிடென்சியல் டோலிங்காக மாற்றப்பட வேண்டும்? விடுதிகளுக்கு தரப்படக்கூடிய மின்சாரம் ஏன் வணிக டாரிஃபாக இல்லாமல் டொமஸ்டிக்காக மாற்றப்பட வேண்டும்? விடுதிகளுக்காக கொடுக்கப்படும் குடிநீர் ஏன் வணிக வரியாக இல்லாமல் இல்லங்களுக்கான வரியாக மாற்றப்பட வேண்டும்? இதற்கு 2-3 காரணங்கள் உண்டு. முதல் காரணம், ஒரு விடுதியிலே தங்கியிருக்கக்கூடிய இன்மேட் என்பவர்கள் காலை 8:30 மணிக்கெல்லாம் ரெடியாகி காலையில சாப்பிட்டுட்டு மத்தியான சாப்பாடு கட்டிக்கிட்டு ஆபீஸ் போயிடுவாங்க. ஆபீஸ் போயிட்டு நைட்டு 9-10 மணிக்கு வருவாங்க. 10 மணிக்கு படுத்துட்டு திரும்ப மார்னிங் 8 மணிக்கு எழுந்திரிச்சு போயிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை தான் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. இந்த அளவு குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளுக்காக மட்டுமே மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் விடுதியிலே தங்கி இருக்கக்கூடியவர்கள். இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இந்த 2 கருத்துக்களாக பார்க்க வேண்டும். ஏ பில்டிங் பி பில்டிங் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ பில்டிங் அண்ணனோடது, பி பில்டிங் தம்பியோடது. அண்ணனுடைய ஏ பில்டிங்ல 5 குடும்பங்கள் இருக்கின்றன. தம்பியோட பி பில்டிங்ல 5 பில்டிங்ல எங்களுடைய விடுதி உரிமையாளர் ஒருத்தர் 5-25 பேரை வச்சு ஒரு ஹாஸ்டல் நடத்துறாரு, சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார். அந்த 25 பேரும் காலையில 8:30 மணிக்கு போயிட்டாங்கன்னா நைட்டு 10 மணி தான் வருவாங்க. அந்த கரண்ட் அவங்க யூஸ் பண்றது இல்ல, பெருசா அந்த இபி யூஸ் பண்றது இல்ல. ஆனால் அடிப்படை தேவைகளுக்காக மட்டும்தான். அதே அண்ணனுடைய பில்டிங்ல இருக்கவங்க அந்த வீட்டின் குடும்ப தலைவர் பணிக்கு சென்று விட்டால் கூட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய
அவருடைய ஒய்ஃபோ இல்ல அங்க இருக்கக்கூடிய அப்பா அம்மாவோ இல்ல குழந்தைகளோ அங்கதான் இருப்பாங்க. இது அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அது இல்லங்களுக்கான ஈபியாகவும் எங்களுக்கு வணிகத்துக்கான ஈபியாகவும் இருந்தது. இதற்கும் மேலே போய் இன்னொரு கருத்தும் இருக்கின்றது. பெரு நிறுவனங்களிலே பெரிய பெரிய பதவிகளிலே இருக்கக்கூடிய ஜெனரல் மேனேஜர், சிஇஓ போன்ற பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பணி மாறுதலாகி சென்னை வருகிறார்கள் என்றால் பெரிய பங்களாக்கள், மாட மாளிகைகளிலே வீடுகள் எடுத்து தங்குவார்கள் வாடகைக்கு. அதிலே இந்த மின்சாரத்தையோ குடிநீரையோ அந்த பில்டிங் எதற்காக பயன்படுகின்றன? ஆடம்பர தேவைகளுக்காக. வண்ண வண்ண விளக்குகள், மீன் தொட்டிகள், ஸ்விம்மிங் பூல், எக்ஸசைஸ் பண்றதுக்கு எக்ஸசைஸ் மிஷின்ஸ், இது போன்ற ஆடம்பரமான விஷயங்களுக்காக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு டொமஸ்டிக் டாரிஃப். ஆனால் கிராமப்புறங்களிலிருந்து சென்னை வந்து ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்து கொண்டு எங்கள் விடுதிகளிலே 6,000 இல்லது 7,000 கொடுத்து விட்டு தங்கியிருக்கிறவர்கள் மாதந்தோறும் 800 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த கமர்ஷியல் டாரிஃபினால் மிக பெரும்பாடு பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த மிக பெரும்பாடு பட்டு கொண்டிருந்த இந்த கருத்தை எல்லாம் நாங்கள் ஒவ்வொரு முறையும் கடிதங்களாக அனைத்து துறை அமைச்சர் பெருமக்களுக்கு, அரசாங்கத்திற்கு எல்லாருக்கும் ரெகுலரா நாங்கள் கடிதங்களை கொடுத்து கொண்டிருந்தோம். இந்த காலகட்டத்தில் எல்லாமே சுமூகமாக நடந்தது. ஆனால் ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால் சென்னையினுடைய ஒரு பகுதியிலே ஒரு 25-30 பேரை வச்சு தொழில் நடத்தக்கூடிய இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அம்மா, அவங்களுக்கு 2019 இருந்து 2025 வரைக்கும் உங்களுக்கு நிலுவையில் இருக்கின்றது பேசி குடிநீர் வரியை என்ன பண்றாங்க, மாசம் அவங்க சம்பாதிக்கிறது 30,000 ரூபாய், லட்சங்களிலே அவர்களுக்கு கட்ட வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடிநீர் வழங்கல் துறையினுடைய ஏஇ அனுப்பியிருக்கிறார். அவர் என்ன ஆவார்கள்? ஏனென்றால் இதை முக்கியமாக இந்த பணியை செய்கிறவர்கள் யார்? வயதானவர்கள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள், கைம்பெண்கள், முதியோர்கள், இது போன்ற திருநங்கைகள், இது போன்ற பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 30,000 ரூபாய் மாசம் சம்பாதிக்கிறவங்களுக்கு 6 வருஷம் உங்களுக்கு டியூ இருக்குது, நீங்க 2.5 லட்சம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பகுதிக்கு இருக்கக்கூடிய அனைத்து விடுதிகளுக்கும் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அதை கட்ட தவறிய பட்சத்தில் உள்ள இன்மேட்ஸே இருக்கிறாங்க, அப்ப அந்த விடுதிக்கு வந்து சீல் வைக்கிறாங்க, ஜப்தி நோட்டீஸ் வருது. சரி, இதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் ஒவ்வொன்றாக எழுதி மாண்புமிகு சட்ட போராட்டத்துக்கு தயாரானோம். சட்ட போராட்டத்துக்கு தயாராகி எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் திரு கிங்ஸ்டன் ஜெரால்ட் அவர்கள் தலைமையிலும் திருமதி அப்பனா நந்தகுமார் அவர்கள் ஒரு டீமுக்காக அவங்க வாதாடினாங்க. எங்களுடைய அட்வொகேட் நம்ம எங்க அசோசியேஷனுக்காக வாதாடினார். இப்போ எங்களுடைய உள்ள குமுறல்கள் என்ன? ஒரு காலத்தில் பேச்சுலருக்கு ரூம் இல்லைன்னுவாங்க, அதனால ஒரு சமூகமே சென்னை போன்ற பெருநகர்களுக்கு வராம வாழ்க்கையில் மேலேயே வர முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு ஹாஸ்டல்கள் இருக்கிறதுனால இது எல்லாரும் சிறப்பா நடந்துட்டு இருக்கிறது. இன்னொரு முறை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் என்னெல்லாம் எழுதினோமோ, இந்த 7-8 வருடமாக என்ன கடிதங்கள் எல்லாம் எழுதினோமோ, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்தினோமோ, அதை எல்லாமே ஒரு நீதி தேவனாக, ஒரு கருணை தேவனாக, எப்படி மகாபாரதத்திலே கிருஷ்ணன் அந்த திரௌபதி அம்மனுக்கு சங்கமாக சேலைகளை அளித்து காப்பாற்றினாரோ, அதுபோல் எங்களுக்கு சங்கமாக தீர்ப்பை அளித்து இந்த ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் வாழ்க்கையில் முன்னேற வழியை செய்து கொண்டிருக்கின்றார். இதனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடுதிகளில் தங்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, இளம்பெண்களுக்கும், இளைஞர்களுக்கும், மாணவ மாணவியருக்கும் மாதந்தோறும் குறைந்தபட்சம் 800 ரூபாய், மேக்சிமம் 1000 ரூபாய் வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். இது ஒன்று. இன்னொன்று, நாங்கள் இன்னொரு கருத்து இங்கே சொல்ல வேண்டும். கோலி விடுதிகள் தடை செய்யப்பட வேண்டும். கோலி என்றக்கூடிய இருபாலர் தங்கும் விடுதிகளை தடை செய்யப்பட வேண்டும். கடந்த மாதம் தெலுங்கானாவிலே, ஆந்திராவிலே இருக்கக்கூடிய அனைத்து சேனல்களிலும் வந்த ஒரே விஷயம் என்னன்னா, கோலி ஆணும் பெண்ணும் சேர்ந்து தங்குற விடுதிகள். அந்த மாதிரி விடுதிகளால பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், கலாச்சார சீர்கேடுகள், பண்பாடு எல்லாமே கெட்டு போற மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அங்க எல்லாமே எல்லா மீடியாலையும் வந்துருச்சு. இன்னைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கோலி விடுதிகளை நடத்துபவர்களை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும். கோலி விடுதிகளுக்கு தடை செய்வதோடு மட்டுமல்லாமல், அந்த கோலி விடுதிகளின் முன்னால் இது இருபாலர் தங்கும் விடுதி. நாங்கள் என்ன போன்றோம், லேடிஸ் ஹாஸ்டல் பெண்கள் தங்கும் விடுதி, ஜென்ஸ் ஹாஸ்டல் ஆண்கள் தங்கும் விடுதி. அதே மாதிரி கோலிவன் மட்டும் போடுறாங்க. கோலிவுக்கு பின்னாடி
ஆணும் பெண்ணும் இணைந்து தங்கும் விடுதி, ஆண்களும் பெண்களும் இணைந்து தங்கும் விடுதி அப்படின்னு போட்டுட்டு நடத்த சொல்லுங்க. அது நடத்தினாங்கன்னா, ஏன்னா இன்றைக்கு பெற்றோர்களுக்கு தெரியாது. மரியாதைக்குரிய மீடியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன், அடுத்த தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மீடியா உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டும் வேணும். நீங்க இதை பெற்றோர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். எங்கள் மீடியால நான் ஒரு பேட்டி கொடுத்தேன்னா 5 லட்சம் 10 லட்சம் பேர் எங்க அசோசியேஷன்ல நாங்க ஃபார்வர்ட் பண்றதே பாக்குறாங்க. அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா மீடியாக்கள் பிரைம் சேனல்ஸ்ல எல்லாத்தையும் நீங்க எல்லாம் இந்த கருத்து பெற்றோர்களுக்கு ஒரு தகவலை சொல்லுங்க. ஐயா, இந்த மாதிரி சென்னையில இருபாலர் தங்கும் விடுதிகள் இருக்குது, அந்த மாதிரி விடுதிகளுக்கு போனா இந்த மாதிரி பிள்ளைங்க கெட்டு போறாங்க, யார் வேணா எந்த ரூம்லாம் போய் தங்கலாம், இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது, நீங்க சேஃபா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, ஒரு ஆர்டிக்கல், ஒரு சின்ன விஷயம், ஒரு 2 நிமிஷம் நியூஸா நீங்க எல்லாம் போட்டீங்கன்னா that will be very useful to them. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை அவர்கள் விடுதிகள் நடத்தட்டும், அதே பில்டிங்ல விடுதிகள் நடத்தட்டும். அந்த கோலிவை எடுத்துட்டு லேடிஸ் ஹாஸ்டல் தனியா வச்சுக்க சொல்லுங்க, ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியா வச்சுக்க சொல்லுங்க. இதற்கு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா பாதுகாப்பா இருக்காங்க எங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல. எங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல பெண்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க, எங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல ஜென்ஸ் பாதுகாப்பா இருக்காங்க. ஆனால் பாதுகாப்பு எங்கே குறையும் என்றால் கோலி விடுதிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதே சென்னை பிரஸ் கிளப்ல எதிர்காலத்தில் நான் ஒரு பிரஸ் மீட் கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த கோலி கலாச்சாரம் இப்படியே போய் கொண்டிருந்தால், ஆல்ரெடி இந்த பில்டிங்கை சுத்தியே பாத்தீங்கன்னா 5 பில்டிங் இருக்கும் கோலி. இது இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பெரிய அசம்பாவிதம், பெரிய பூகம்பம், எல்லாத்துக்கும் அரசாங்கத்துக்கே கெட்ட பெயர் வர மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் இந்த அரசாங்கத்தை மதிக்கிறோம். எங்கள் விடுதி உரிமையாளர்களுக்காக எளிமை ஆளுமை திட்டத்தை தந்த மகத்தான முதல்வரை நாங்கள் வணங்கி மகிழ்கிறோம். ஆனால் இந்த கோலிவுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாருனாக்கா வில் பி வெரி ஹாப்பி. எனிதிங் அந்த விடுதிகளுக்கு நீங்க ஆதரவா நடத்துறது உரிமம் அரசாங்கம் சார்பில் வழங்குறாங்க. கோலிவுக்கு எந்த உரிமத்தின் கீழ் அவர்கள் இயங்குகிறார்கள் என்பது இன்றைக்கு வரைக்கும் புலப்படவில்லை. இன்னை வரைக்கும் தெரியாது அவங்க எதுல நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு. சார், நான் இது வரைக்கும் நான் குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 இன்டர்வியூல ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறேன் மீடியா கிட்ட. உங்களுடைய கூகுள் எடுங்க, கூகுள் எடுத்துட்டு இருபாலர் தங்கும் விடுதிகள் நியர் மீ, கோலி ஹாஸ்டல்ஸ் நியர் மீ அப்படின்னு போடுங்க. உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். நான் PDF ஓட பிரிண்ட் அவுட்டோட ஃபைலோட கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துட்டேன். அனைத்து அமைச்சர் பெருமக்கள் கிட்ட கொடுத்தாச்சு, முதலமைச்சர் கலெக்டர் கிட்ட கொடுத்தாச்சு, பெரிய பைலே கொடுத்துருக்கிறோம். தெருவு இருக்கு சார். இன்னைக்கு மொத்தம் 5 கார்பரேட் நிறுவனங்கள் தெருவு இருக்குது. தயவு செய்து நீங்க ஒரு ஆர்டிகிளா போடுங்க, ஒரு நியூஸா போடுங்க. இதை எனக்கு எதிர்காலத்தில் என்ன வேணா நடக்கலாம் சார். ஒரே பில்டிங்ல ஒரே ரூம்ல முகம் தெரியாத மக்கள் தங்கினா எப்படி ஆகும்? நாளைக்கு என்ன பிரச்சனை வரும்? ஏன்னா ஒட்டுமொத்தமா நாளைக்கு என்ன எதிர்வாங்க நியூஸ்ல, விடுதியில் தங்கியவர்கள் அப்படிதான் வருமே தவிர அந்த கோலி விடுதியை பத்தின நாலேஜ் பெற்றோர்களுக்கு போய் சேரவில்லை இன்னும். கார்பரேட் இது ஒரு மில்லியன் சார், இது $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு சார். எனக்கு நாங்க பல முறை பல்வேறு விதமான கடிதங்களை அனைத்து துறைக்கும் அனுப்பிட்டோம், நேரடியாகவும் கேட்டுட்டோம். எந்த இதுல போட்டு நடத்தாங்கன்னு சொல்லிட்டு நாங்க இப்ப எப்படி வணிக பில்டிங் எல்லாம் இப்ப ஹாஸ்டல்ஸ் ஆர் ரெசிடென்சியல் டோல்டிங், ரெசிடென்சியல் மாத்திரத்துக்கு இந்த போராட்டத்தை நடத்தணுமோ, அடுத்து நாங்க சட்ட போராட்டத்துக்கு தான் போறோம். நான் இப்ப நம்ம நீதிமன்றத்தில் நான் கேட்கறதெல்லாம், இப்ப நீதிபதிகளே தாமாகவே முன்வந்து இந்த கோலி விடுதிகளை தடை செய்வதற்கு ஒரு வழிவகுத்தார்கள் என்றால் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு பெற்றோர்களுடைய புண்ணியம் அந்த நீதிபதிகளை போய் சேரும். எஸ் சார், எங்க டிமாண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. இதை உடனே செயல்படுத்த வேண்டும், இதை உடனே செயல்படுத்தணும். யாருக்கு தெரியும்? அது ஒரு எந்த விதமான விஷயமே வெளியே வராது சார். எதை முடிவு தெரியல? எனக்கு தெரிந்தது அண்டர் 18 தெரியாது. கோலி விடுதியில் ஆண்களும் பெண்களும் தங்குகிறார்கள் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
சார் சார் உங்களுக்கு வந்து நான் சொல்ற கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கோழி விடுதிகள்ல முகம் தெரியாத ஆணும் பெண்ணும் தங்குகிறார்கள். அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணுவேன். நீங்க அண்டர் 18 அண்டர் முகம் தெரியாத ஆணும் பெண்ணும் தங்கறது வந்து கோர்ட் சொல்லிருக்கா? என்னது கோர்ட் சொல்லிருக்கா? கோர்ட் சார் அது வந்து கோர்ட் வந்து அஃபென்ஸ் சொல்லிருக்கா? ஃபேண்டாஸ்டிக் क्वेश्चन. இது வந்து எல்லாரும் கேட்கிற கேள்விதான். கோர்ட் வந்து யாரோ above 18 எந்த பெண்ணோ எந்த ஆணோ அவர்கள் பிடித்தவரோடு தங்கிக் கொள்ளலாம். அதுல எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. அது நீங்க லாட்ஜ்னு வச்சு நடத்துங்க. விடுதின்னு போயிட்டு நீங்க இந்த மாதிரி தங்கினா நாங்க எப்படி பண்ண முடியல, வீடுன்னு சொல்லுங்க. இருபாலர் தங்கும் விடுதிகள் ஹாஸ்டல் கான்செப்ட் சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நாங்க லேடிஸ் ஹாஸ்டல் லேடிஸ் தனியா வச்சிருக்கிறோம், ஜென்ஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் தனியா வச்சிருக்கிறோம். அந்த 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 கான்செப்ட் இருந்தா இவங்க லாட்ஜ் கேட்டகரியில வராங்களா இல்ல ஹாஸ்டல் கேட்டகரியில வராங்களா? அதை இன்னும் செக்ரிகேட் பண்ணல. இதுவரைக்கும் அரசாங்கத்திற்கு ஒரே ஒரு கோழி விடுதியிலிருந்து கூட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் கூட வரல. இதுவரைக்கும் ஒருத்தர் கூட ஒரு சானிட்டரி சர்டிபிகேட்டோ ஃபுட் லைசன்ஸோ ஃபயர் லைசன்ஸோ எதுவும் அவங்க வாங்கின மாதிரி எனக்கு கருத்துக்கு வரல. இன்றைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. சார் வருமானம்ன்றது என்ன தெரியுங்களா? கோழி பண்றது ஒரு ஆளுக்கு வந்து 18,000 19,000 20,000. எங்களுக்கு அப்படி கிடையாது. 6,000 7,000. எங்களுக்கு அங்க காம்படிஷனே கிடையாது. They are nowhere our competition. We are thinking about the future of India, future of young generation. இந்த இளைய பாரத என்னங்க சார்? சமூகத்துக்கு பாதிப்பு இல்லை எப்படின்னு சொல்றேன் சார். கொலை மற்றதெல்லாம் நான் சொல்றேன். ஒரு ரூம்ல 2 ஜென்ஸ் இருக்கிறாங்க சார். அந்த ரூம்ல ஒரு லேடிஸ் போய் தங்குறாங்க. நம்ம விட்டுலாமா? above 18 சார் வச்சுக்கோங்க சார். not my problem சார். நான் சொல்றது லீகலா சொல்லல, சென்டிமெண்டலா சொல்லிட்டு இருக்கிறோம். மனுஷன் நம்ம எல்லாம் ஹியூமன் பீயிங். நம்ம வீட்டு குழந்தை லீகல் சென்டிமெண்ட்லாம் எது சார்? அவங்க வந்து அண்டர் 18 அப்படி சொன்னா அது தப்பு. ஆமா, அவங்க 18+ தான் அலோ பண்ண போறாங்க. நான் முதல்ல ஆரம்பிச்சதே வந்து நமது பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் குடும்ப உறவு முறைகளுக்கும் எதிராக யார் வேண்டுமானாலும் யாருடன் தங்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இளைய சமுதாயம் பாதிக்கப்படும், சபலத்திற்கு ஆளாவார்கள். அங்கே ஏதாவது தவறு நடந்தால் யார் பொறுப்பு? நாங்களும் விடுதியில தான் நடத்துகிறோம். ஒட்டுமொத்தமா விடுதியில தான் வருவாங்க. இல்ல நியூஸ் எப்படி போடுறீங்க சார்? விடுதி ஆல்ரெடி எப்படி வந்திருக்கு? இல்ல இல்ல விடுதிகள்ல இப்ப என்ன நடந்ததுனாக்கா, இதே மாதிரி கோழி விடுதியில ஏன் நான் சொல்றேன், இது வரைக்கும் சரி சார் நான் ஒண்ணு கேட்கிறேன். எல்லா மீடியாலையும் இது வரைக்கும் வந்து புற்றீசல் போல விடுதிகள் இதே இடத்துல ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு சர்வீஸே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார். நீங்க பண்றது பிசினஸ், நீங்க பண்றது சர்வீஸே இல்லைன்னு ஒருத்தர் கேட்டார். ஆனா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் எங்களுக்கு சர்வீஸ்னு ஒத்துக்கச்சு, மாநில அரசாங்கம் சர்வீஸ்னு ஒத்துக்கச்சு, நீதிமன்றம் எங்களுக்கு சர்வீஸ்னு ஒத்துக்கச்சு. இன்னைக்கு சர்வீஸ்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் சொல்றேன், மீடியாக்கு உங்களுக்கு என்ன ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கறதுனால தான், கேள்வி கேட்காம இருக்கிறதுனால தான் நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் சரக்கு அடிக்கிறதுனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை சார். சமூகத்திற்கு ஒருத்தர் சரக்கு அடிக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை சார். இப்ப நீங்க சரக்கு அடிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை சார். சமூகத்திற்கு, அவர்கள் குடும்பத்திற்கு, நீங்கள் அவர் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தால் இந்த கேள்வியை கேட்பீர்களா? நம்ம வீட்டு பொண்ணு சார் உங்களை கேட்க மாட்டேன் சார். நானு சார் 18+ இருக்கட்டும், 20+ இருக்கட்டும், 30+ இருக்கட்டும் சார். நம்ம வீட்டு குழந்தை இல்ல நம்ம வீட்டுக்கு ஒரு நம்ம வீட்டு பையனுக்கு ஒரு பொண்ணு பாக்குறோம்னா அந்த பொண்ணு கோழியில தங்கன பொண்ணா கல்யாணம் பண்ணிப்போமா சார்? அவங்க பிரச்சனை சார். ஒரு மீடியா சமூக நோக்கோடு பார்க்கணும், சமூக நோக்கோடு பார்க்கணும். எல்லாமே வியாபாரம் கிடையாது, எல்லாமே லீகல் கிடையாது. என்ன நன்றி சொல்றது கோழியை தடை சொல்றதுக்கு, கோழியை தடை செய்ய அரசாங்கத்தை கேட்கிறோம்.
கோர்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் தானே. இப்போ இந்த கோர்ட்டுக்கு போய் தான் வாங்கி வந்திருக்கோம். ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் வாங்க போறோம், அனைத்தும் வாங்குவோம். கோர்ட்ல கண்டிப்பா அது நடக்கும். ஆனா நாளைக்கு இதே நியூஸை போட்டுட்டு இதுல ஒட்டி வெட்டி தமிழ்நாடு விருதுகள் நலச்சங்க தம்பர் வந்து பதில் சொல்ல முடியாமல் இது பண்ணாரு அது பண்ணாருலாம் வந்து நியூஸை போடாதீங்க. எதா இருந்தாலும் இன்னும் கூட கேளுங்க, எத்தனை கேள்வி கேளுங்க, பதில் சொல்றோம். ஆனா சமூக நோக்கத்தோடு அனைத்து குடும்பத்தில் ஒருவராக நமது குடும்பத்து பிள்ளை இல்ல நம்ம எதிர்விட்டு குடும்பத்து பிள்ளை கோலிவுல 2 ஜென்ஸ் இருக்கிற ரூம்ல இந்த புள்ள போய் தங்கிட்டு வந்தாங்க, நம்ம பார்த்து சும்மா இருந்துருமா? வாட் பாதர்ஸ் யூ கேக்குறீங்க? இட் should be bother you. சார் ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய உங்களை தான் பாதர். சரிங்க சார், இப்ப நான் ரோட்ல வந்து ஒரு சண்டை போட்டு இருக்கேன் சார், நீ ஏன் மீடியா வந்து அதை நியூஸ் எடுத்து போடுது? வாட் பாதர்ஸ் யூ? அதேதான் சார், அப்பன்ஸ் விடுங்க சார். இந்த ரோட்ல கூட தான் சரி ஒரு பொண்ணு கை பிடிச்சு நிறுத்தும் போறாங்க, அதை பார்த்துட்டு ஒரு தகவலா போடுறீங்களா நியூஸ்ல? அப்பன்ஸ் இருக்கட்டும் சார். சார் விருப்பத்தோட பண்ணட்டும் சார், விருப்பத்தோட பண்ணட்டும் சார், நான் விருப்பத்தோடயே பண்ணட்டும் சார். நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்மளுக்கு ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? நம்மளுக்கு ஒரு பொறுப்பே இல்லைங்களா? சமூகத்தை திருத்தக்கூட பொறுப்பு இந்திய குடிமகனாக ஒவ்வொருத்தருக்கும் இருக்குதா இல்லையா? ஒரு நல்ல இந்தியா உருவாக வேண்டும் என்பதை ஒவ்வொரு இந்தியர்களும் நினைக்க வேண்டுமா வேண்டாமா? சமூகத்தை பத்தி பேசுனீங்க, குடிக்கிறத பத்தி ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க. அரசுதான் டாஸ்மாக் விக்குது, கேஸ் போடுறீங்களா? என்னங்க சார், ஒட்டுமொத்த டாஸ்மாக் மூடணும். அதுலதான் பாயிண்டே இருக்குது. அதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, குடிக்கு கீழே குடிப்பழக்கம் குடியே கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல்நலத்தை கெடுக்கும் போடுறாங்கல்ல சார். அதே தான் நான் சொல்றேன். இப்போ you are the point, super point sir, it is a point what I said. இருபாலர் தங்க விடுதிகளுக்கு முன்னாடி போடுங்கன்றோம். இது ஆண்களும் பெண்களும் நீங்க நடத்திக்கோங்க, nothing bother me, நீங்க நடத்திக்கோங்க. எனக்கு தேவை என்னன்னா, அந்த பெற்றோர்களுக்கு தெரிஞ்சவங்க போய் தங்கட்டும் சார், பெற்றோர்களுக்கு தெரிஞ்சு போய் தங்கட்டும், நடத்திக்கட்டும். என்னங்க தெரிஞ்சும் குடிக்கிறாங்க, தெரியாம குடிக்க அதுல எழுதிருக்காங்கல்ல ஐயா, அதுல எழுதிருக்காங்கல்ல ஐயா, அதுல எழுதிருக்காங்கல்ல சார். அதுல மை क्वेश्चन இஸ் ஒவ்வொரு சார், நான் சொல்லிடுறேன் கேளுங்க. ஆமா ஓகே 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 சரி ஏனுங்க. ஆமா சார், நம்ம டீம் சார் இல்ல, அவர் எடுக்கக்கூடாது சார், கேமரா எடுக்கக்கூடாது, அவங்களும் எடுக்கக்கூடாது, நம்மள மட்டும் எடுங்க. சொல்லுங்க, கேளுங்க சார். உரிமை இல்லை. ஆமா சட்டம் சார், நான் தங்குறவங்களை கேள்வி கேட்கவே சொல்லலையே. என்னுடைய பிரச்சனை என்னன்னா, பெற்றோர்களுக்கு தெரிந்து இந்த வேலை நடக்கட்டும். அவங்க இல்ல, பெற்றோர்களுக்கு அனுமதி அந்த அனுமதியே வேண்டியது இல்ல. சார் ஒயின் ஷாப் முன்னாடி ஒயின் ஷாப்னு போட்டுருக்கல சார். சார் மை क्वेश्चन இஸ், ஒயின் ஷாப் முன்னாடி ஒயின் ஷாப்னு போட்டுருக்கா? அதே மாதிரி கோலிவுக்கு முன்னாடி இருபாலர் தங்க விடுதின்னு போட சொல்லுங்க சார், அவ்வளவுதான் சார். சரி, இருபாலர் தங்க விடுதி சமூகத்துக்கு பிரச்சனை இல்லைன்றீங்களா நீங்க? சூப்பர் சார், தேங்க்யூ சார், ரைட் சார், ஃபைன் சார். எப்படிங்க சார்? 18 வயசு கீழ இருக்கிற ஆணும் பெண்ணையும் சம்மதிச்சா அலோ பண்ணா நானும் உங்க கூட வர சட்டை பிடிச்சு கேட்கலாம். சிறப்பு சார், உங்க கூட நான் ஆதரிக்கிறேன் சார். சிறப்பு சார், சிறப்பு சார், செய்தி வெளியிடுறேன். சிறப்பு சார், 18+ நன்றி. அவங்க பேரண்ட்க்கே கேக்குறது நன்றி நன்றி ஆர்டர் இருந்தா நம்ம எல்லாம் ஒண்ணா போய் கேட்கலாம். நன்றி சார். 18+ போர்டு தான் உங்களுக்கு வைக்கணும் பிரச்சனை. ஆமா, இருபாலர் தங்க விடுதி தான் பிரச்சனை. அதை பத்தி பேசலாம், அது மட்டும் தான். சமூக சீர்கேடு. ஆமா, இது வந்து பேரண்ட்க்கு தெரிஞ்சு பேசணும். இதெல்லாம் வந்து இங்க சொல்றதுக்கு அதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அந்த ரைட்ஸ் நீங்க சொல்ல முடியாது சார், அது ஏன் கருத்து, சார், அது ஏன் கருத்து சார், என் சோசியல் சார், என்னுடைய சமூக கருத்து அது சார். யாரு வேணா சார் உங்க கருத்து நீங்க இல்ல, சர்வாதிகாரம் இல்ல. நாங்க சொல்றது என்னன்னா, ஒருத்தர் வந்து ஒரு கோயிலுக்கு போறது ஒருத்தர் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒருத்தர் நாத்திகர் வந்து என்ன பண்ணுவாரு, கோயில் போறது தப்புன்னு சொல்லுவாரு. அது கருத்து சுதந்திரம், இது என்னுடைய கருத்து சுதந்திரம், இது நான் சொல்றேன். அதை நீங்க தடை போட முடியாது. கருத்து சுதந்திரம் நீங்க பேன் பண்ணுவீங்களா? நான் என்ன பேசணும், நீங்க சொல்றத நான் பேசணுமே என்ன? இல்ல சார், நீங்க அட்டா சொல்றீங்க. நீங்க இப்போ
இது நான் சமூக சீர்கேடு சார், சமூக சீர்கேடு நான் சொல்லக்கூடாது, நீங்க எப்படி சொல்லுவீங்க சார்? சமூக சீர்கேடுன்னு சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாது, நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க முற்போக்குத்தனமா இருங்க சார், எனக்கு சமூக சீர்கேடு சார்? என்னுடைய கருத்து சுதந்திரம் அது. சட்டத்தை விட்டுருங்க சார், சட்டத்துக்கு பிறகு சட்டத்துக்கு போக போறோம். நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லாதீங்க. என்னங்க எது? ஆமா சார், இன்னைக்கும் நமக்குள்ள ஒரு பாரம்பரியம் இருக்கு, கலாச்சாரம் இருக்குல்ல, சட்டம் கலாச்சாரம் இருக்கா இல்லையா நமக்கு? பாரம்பரியம் இருக்கா இல்லையா நமக்கு? இந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தில் இது வராது, பரவாயில்ல. இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி நாங்க எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், இருபாலும் தங்க விடு. இந்த கலாச்சாரம் பண்பாடு எல்லாமே ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கணவன் இறந்துட்டா அப்படின்னா அவங்க வீட்ல மொட்டை அடிச்சு உட்கார வச்சு சார், அது எனக்கு தேவையில்லாது சார், இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு தேவையில்லை சார். சார் நீங்க சார் ரெண்டு பேரும் கல்யாணம் சார் மறுமணத்து வரைக்கும் சார் நீங்க சார் 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 உங்க சார் சார் நீங்க சார் நீங்க சார் நீங்க உங்க டிவிக்கு தேவையான கண்டென்ட்டுக்காக கேட்டுட்டு இருக்கிறீங்க, நான் சமூக மாற்றத்துக்காக கேட்டுட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம், விடுங்க. ரைட் ரைட், புரிஞ்சிருச்சு. ரைட், வேண்டாம், ஓகேங்க. வேற எதனா கொஸ்டின்ஸ் இருக்கா? வேற எதனா இருக்கா?